ஒரு ஃபென்டாஸ்டிக்கான 8 கேஜெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் தமிழ். நம்பர் 1 ஏர் ஸ்விம்மர்ஸ். இது ஒரு அமெரிக்காவோட ப்ராடக்ட். ஸோ இது ஒரு சின்ன பொம்மை மாதிரி தான். இந்த பொம்மையை வச்சு நம்ம ஏர்லேயே இந்த ஃபிஷ்ஷை நம்ம பறக்க விடலாம். ஸோ இந்த பொம்மை நைலான் மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏர் ஸ்விம்மர் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஹீலியம் கேஸை ஃபில் பண்ணி ஜஸ்ட் இதை பலூன் மாதிரி பறக்க விட்டால் போதும். இது நம்மளுக்கு ஃபிஷ்ஷை தண்ணியில் நீந்துற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன டிவைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிவைஸ் பாட்டமில் ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த பாட்டமில் இருக்க மிஷினும் டெய்லும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மிஷின் ஒர்க் ஆகிறது மூலிமா பின்னாடி இருக்க டெய்ல லெஃப்ட் ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு முன்னாடி அந்த பொம்மை போகும். அதனால் உங்களுக்கு தண்ணியில் நீந்துற ஃபீல் அப்படியே கிடைக்கும். இந்த பொம்மையை 40 அடி தூரம் இருந்தாலும் இது கனெக்டில் இருக்கும். ஸோ இதை ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பியூர் ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் ஒன் டைம் ஃபில் பண்ணிட்டோம்னா 2 வீக்ஸுக்கு இதில் ஏர் அப்படியே இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஜாலியாக நம்ம விளாண்டுக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1299 rupees. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைட் சாபர். இந்த லைட் சாபர் யூஸ் பண்ணி உங்களால் எந்த மெட்டீரியல் வேணாலும் வெட்ட முடியும். ஸோ இந்த மெட்டீரியல் எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஹாலிவுட் படமான ஸ்டார் வார்ஸில் இந்த கேஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அஃபிஷியலாக நம்ம வாங்க முடியாது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. இதில் பிளாஸ்மா பிளேடு இருக்கும். அந்த பிளாஸ்மா பிளேடில் பவர் சப்ளை நம்ம கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த எனர்ஜியிலேருந்து நம்மளுக்கு ஒரு லேசர் ஃபார்ம் ஆகும். அந்த லேசர் மூலிமா தான் நம்ம எதை வேணாலும் வெட்ட முடியும். ஒரு பெரிய ஏரோப்ளைனை கூட வெட்டுற அளவுக்கு இந்த லேசருக்கு சக்தி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. இந்த லைட் சேபர் அஃபிஷியலாக நம்ம வாங்க முடியாது. ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லைட் சேபர் எல்லாமே போலியானது தான் இருக்கும். ஸோ சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு சின்ன டாய் மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்ணி விற்றுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒன் வீல் பிண்ட். இது ஒரு சின்ன எலக்ட்ரிக் போர்ட் ஸ்போர்ட். இது சிங்கிள் வீலில் வச்சு இந்த எலக்ட்ரிக் போர்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஸ் காரில் இருக்க டயர் சைஸும் இதில் இருக்க டயர் சைஸும் கிட்டத்தட்ட ஒத்து போகும். ஸோ அந்த சைஸில் தான் இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடை உங்களுக்கு 16 to 26 km/h போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரீசார்ஜ் டைமிங் பார்த்தீங்கன்னா 20 minutes ஆகும். இதில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கு. ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது 10 to 13 km வரைக்கும் இதில் போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோட்டார், பேட்டரி எல்லாமே இந்த ஒரு டயருக்குள்ளேயே இருக்கிற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஃபோன் ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ km/h போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோனில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $950. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது 70,000 rupees. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்னிட்ச் ஸ்பின்னர். இந்த ஸ்பின்னர் ஒரு ஃபிட்ஜெட் டாய் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஜாலியாக விளாண்டுக்கலாம். எல்லா ஏஜ் பர்சனும் இதை யூஸ் பண்ணி விளாண்டுக்கலாம். விளாட்றதுக்கு மட்டும் இல்லை, இது ஜஸ்ட் யூஸ் பண்ணால் அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அண்டு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதை யூஸ் பண்ணோம்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கான அந்த எபிலிட்டி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன் டைம் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 minutes வரையும் இதை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $499. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது 36,000 rupees. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் PARROT MAMBO ட்ரோன். இது ஒரு யூஎஸோட ப்ராடக்ட். இந்த PARROT MAMBO ட்ரோனை வச்சு நம்ம ஒரு சின்ன ரோபோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு 2 மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ஒன்று ஹேண்டு மாதிரி இருக்கிற ஒரு மெட்டீரியல், இன்னொன்று கன் ஷூட் மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஹேண்டு மாதிரி இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கீழே இருக்க பொருளை எடுத்துக்கலாம். அண்ட் ட்ரோன் பறக்கிற ஸ்டேஜ்லேருந்தே உங்களுக்கு ஒரு சின்ன பொருளை த்ரோ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் மெட்டீரியல் இதில் ஃபிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் கன் ஷூட். இந்த கன் ஷூட் யூஸ் பண்ணி நம்ம ஜாலியாக கன் ஷூட் பண்ணி விளாண்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த ட்ரோனில் நம்ம விளாண்டுக்கலாம். அண்ட் இதில் 21 MP கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் 500 கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் 18 to 30 km/h இருக்கும். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம 50 மீட்டர்ஸில் இருக்க ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக ஜூம் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 50 மீட்டரில் ஒரு விஷயம் இருக்குன்னா அது உங்கள் கைக்கு 1 centimeter அளவு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை இதில் ஜூம் பண்ணால் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $60 to $200 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது 7,000 rupees. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேக் ஆன் கிராவிட்டி. இது ஒரு ஷூட் லைக்
அயன்மேன் ஷூட் மாதிரி தான். இந்த ஷூட் நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஜாலியாக வந்து ஏரில் பறக்கலாம். அதுவும் 51 km/h வந்து பறக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அட்டம் பண்ணியிருக்கு. ஸோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அட்டம் பண்ணும்போது வந்து 51 km/h வந்து பறந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் நவ் கரண்ட் ஸ்பீடு வந்து 136 km/h வந்து பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷூட் வந்து கெரோசின் இல்லைனா டீசல் இன்ஜினில் வந்து இது வந்து ரன் ஆகுது. இதோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து 1050 பிரேக் ஹார்ஸ் பவர் அந்த அளவுக்கு இருக்கு. டெர்பைன் வந்து 5 டெர்பைன் கொடுத்துருக்காங்க. RPM அதாவது ரெவல்யூஷன் பர் மினிட், அதாவது ரெவல்யூஷன் பர் மினிட்னா வந்து இன்ஜின் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து எவ்வளோ ரொட்டேஷன் ஆகுதுன்ற கணக்கு தான் வந்து ரெவல்யூஷன் பர் மினிட். இதோட ரெவல்யூஷன் பர் மினிட் பார்த்தோம்னா வந்து 120,000. இந்த ஷூட்டோட வெயிட் வந்து 27 கிலோ வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்ஸ் நீங்கள் வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதில் வந்து பறந்து போய்க்கலாம். இந்த ஷூட் யூஸ் பண்ணி உங்களால் வெர்டிகலாக தான் ஃப்ளை பண்ண முடியும், ஹரிசான்லாம் வந்து ஃப்ளை பண்ண முடியாது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $443,000. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணால் வந்து 32 கோடி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீமா வியரபிள் ஏர் கண்டிஷனர். இது வந்து ஒரு ஜப்பான் கண்ட்ரியோட ப்ராடக்ட். இந்த மினி பாக்கெட் வியரபிள் ஏசியை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பாடியை வந்து ஈஸியாக வந்து கூல் பண்ணிக்கலாம். சம்மர் டேஸ்லலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து கழுத்து பகுதி அண்டு பேக் சைட்லாம் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஸோ இந்த மினி பாக்கெட் ஏசியை வந்து நம்மளோட ஷர்ட் ஃப்ரண்ட் பாக்கெட் இல்லாட்டி நம்மளோட பேண்ட் பாக்கெட்டில் வந்து நம்ம வச்சிட்டோம்னா அந்த டிவைஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஏர் கூலிங் வந்து ஜென்ரேட் ஆகி நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டிவைஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன டிவைஸ்லேருந்து வந்து உங்களுக்கு கூலிங் ஏர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து 90 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கூலிங் வந்து ஜென்ரேட் ஆகி சப்ளை ஆகிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $117. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது 8,000 rupees. நம்பர் 8 மோஜோ லேசர் கீபோர்டு. இந்த கீபோர்டு வந்து லேசர் லைட் மூலிமா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டிவைஸ் வந்து ஒரு சின்ன தீப்பிடி சைஸில் தான் இருக்கும். ஸோ அந்த டிவைஸ்லேருந்து வர லேசர் மூலிமா தான் இந்த கீபோர்டு வந்து ஒர்க் ஆகுது. இந்த டிவைஸ் வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணி டேப்லெட் இல்லைனா லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிவைஸ் எடுத்துகிட்டு போய் ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணணும். இதுலேருந்து வர ரெட் லேசரை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த லைட்டை வந்து தொட்டால் போதும், உங்களுக்கு வந்து கீபோர்டு வந்து டைப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நார்மல் கீபோர்டு மாதிரி உங்களுக்கு என்னென்ன லெட்டர்ஸ்லாம் வேணுமோ அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதாவது இதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து உங்களால் 350 கேரக்டர் தான் வந்து டைப் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து இதில் ஸ்பீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேட்டரி சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 1000 ஆம்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 200 மினிட்ஸ் வரைக்கும் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $100. நம்ம மணிக்கு கம்பேர் பண்ணும்போது $7,000.